வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நம்முடைய சேனலுக்கு தாங்கள் புதிய ஒருவர் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்தால் உங்களுக்கு தேவையான நல்ல பதிவுகளை இது போன்று நீங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம். பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளிடத்தில் ஒளிந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா? கண்டுபிடிக்கவில்லை என்றால் கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நம்முடைய பிரக்யானந்தா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று சதுரங்க போட்டியில் பல சாதனைகளை படைத்து வருகிறார். எவ்வளவோ சாதனைகளை படைத்து விட்டார், இன்னும் படைக்கப் போகிறார். ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இவ்வளவு சாதனைகளை படைக்கிறார் என்றால் அதற்கு யார் காரணம்? அவருடைய அம்மா. அதாவது பிரக்யானந்த் அவர்கள் சிறிய விதையாக இருக்கும்போது இவன் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக வளரப் போகிறான் என்பதை அப்போதே கண்டுபிடித்து விட்டார். அந்த வழியில் அழைத்து சென்றார். இன்று சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார். இன்று உலகம் பிரக்யானந்தாவை மட்டும் கொண்டாடவில்லை, அவருடைய அம்மாவையும் சேர்த்துதான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய குகேஷ் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவரும் எவ்வளவோ சாதனைகளை இன்று படைத்துக் கொண்டு வருகிறார், படைக்கப் போகிறார், படைத்து விட்டார். இதற்கு காரணம் யார்? அவருடைய அப்பா. அதே போன்று குகேஷ் அவர்களும் சிறிய விதையாக இருக்கும் போதே அவருடைய அப்பா இவனும் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வளரப் போகிறான் என்பதை எப்போதோ கண்டுபிடித்து விட்டார். அவனை அந்த வழியில் அழைத்து சென்றார். இன்று பல சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார். குகேஷ் அவர்களை மட்டும் இந்த உலகம் கொண்டாடவில்லை, அவருடைய அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்துதான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எதற்கு சொல்கிறேன் காரணம் என்றால், இது போன்று உங்களுடைய குழந்தைகளிடத்திலும் எவ்வளவோ சாதனையாளர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வெளிக்கொணர்வது உங்களுடைய கடமை என்பதை பெற்றோர்கள் அனைவரும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு பேசாதீர்கள். இது மிகப்பெரிய தவறு நண்பர்களை, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைக்கென்று ஒரு தனித்திறமை இருக்கத்தான் செய்யும். கடவுள் ஒவ்வொரு குழந்தைகளையும் படைக்கும் போதே அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட திறமையை உள்ளே வைத்துதான் உலகத்திற்கு அனுப்புகிறார் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் மருத்துவர் ஆகிறார் என்றால் நம்முடைய குழந்தையும் மருத்துவராக வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஒருவர் பொறியியல் வல்லுநர் ஆகிறார் என்றால் நம்முடைய மகனும் பொறியியல் வல்லுநர் ஆக வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கிறது. அதனை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் செயல்பட்டால் நம்முடைய குழந்தைகளும் வாழ்க்கையில் பல அரிய சாதனைகளை படைக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. உடனடியாக உங்களுடைய குழந்தைகள் யார் என்பதை தயவு செய்து நீங்கள் கண்டுபிடியுங்கள். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.